பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேறு லெவலுங்க. வினோத் தான் டைட்டில் வின்னர். அதாவது திவாரை வச்சு தான் ஃபார்ம் ஆனார். கானா சாங் நல்லா பாடுறாரு, எல்லாமே என்டர்டெயின் பண்ணுறாரு. ஆனால் திவாரும் பெரிய ரீசன். அது பிரியங்காவும் ஓப்பனாக சொன்னாங்க, பிரியங்காவே ஷேர் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிட்டாருங்க வினோத். இப்போதைக்கு வினோத் தான் டைட்டில் வின்னர். திவாரும் அதுக்கு பெரிய ஒரு ரீசன் தான். வேறு லெவல் வினோத். அதுவும் இன்றைக்கி பொங்கிட்டார் பிரஜைன்ட்டெல்லாம். ஸோ மக்கள் ஓட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வினோத்துக்கு தான். வினோத் தான் இப்போதைக்கு டைட்டில் வின்னர். அந்த மாதிரி தான் இருக்குது மக்கள் மத்தியில். அடுத்து வினோத்தோட ஃப்ரெண்டு கமருதீனுங்க. திவார் இருந்த இடம் இப்போ கமருதீன் வந்துட்டாப்புல. வேறு லெவல் கமருதீன் ப்ளே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தீபக் மாதிரி படம்லாம் வரைஞ்சார் பாருங்க, மல்டி டேலண்டட். ஆனால் இந்த வார்த்தைகள் பேசுகிறது தெரியாது, மற்றபடி ஆல் ஓகே. விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து நல்லா பேசி ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்தா ஃபைனலிஸ்ட்டு தான் கன்ஃபார்ம். டைட்டிலே அடிக்கலாம். இன்னும் சட்டிலாக பண்ணணும். இந்த வாரம் ப்ராங்க் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு மக்கள் மத்தியில். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி திவ்யாவை வச்சு அடிக்கிறது எல்லாமே ப்ளே சூப்பராகிடுச்சு. 3வது இடத்துல வந்து வியானா வேறு லெவலுங்க. ஸ்டார் வாங்கிருச்சு. அதோட ப்ளே, அதோட ஃபுட்டு எப்படி சமைக்கிது பாருங்கள், அடிப்பொலி. அது வேறு லெவல். அந்த ப்ளேவே வேறு லெவல் தான். அதுவும் இந்த நைட்டு ஒரு மேட்ரு நடந்துச்சு பாருங்கள், திவாரை வச்சு செஞ்சாங்க பாருங்கள். அதில் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுச்சு. உண்மையிலே வியானா வேறு லெவலில் கேம் ஆடுதுங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட ட்ரோல் பண்ணுறாங்க. அதை இந்த திவ்யா கேங் இருக்காங்க பாருங்கள், திவ்யா குரூப்பெல்லாம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் 4வது இடத்துல இருக்கார். உண்மையிலே ஓகேங்க. இந்த வாரம் அடித்து உட்கார வச்சுட்டாங்க. கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் மோக் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அந்த ஆளை அவரும் சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்டிவாக இருக்காருங்க. பிரியங்காட்டெல்லாம் தீபக் மஞ்சரிட்டெல்லாம் வேறு லெவல் ஸ்போர்ட்டிவு. உண்மையிலே வந்து வேறு லெவலுங்க வாட்டர்மெலன். அதான் மக்கள் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அடுத்து பார்வதி வேறு லெவல். திவாருக்கு அடுத்து பார்வதி பிளே இருக்குது பாருங்கள். இந்த வாரம் வேறு லெவலுங்க. அந்த வில்லி சிரிப்புலாம், இந்த வில்லன், இந்த வில்லி ஆஃப் த சீசன் அது வந்து பார்வதி தான். வேறு லெவல். பிக் பாஸுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கங்க. நீ நல்லவன் நினச்சிக்க, கெட்டவன் நினச்சிக்க. பார்வதியோட ஆட்டம் வேறு லெவல் ஆட்டம் தான். திவ்யாலாம் அழுறுது, போய் அழுதுருச்சு கன்ஃபெஷன் ரூமில். அந்த அளவுக்கு அடி, மரணாட்டி அடிக்குது. அதுவும் மாஸ்டர் பிளான்லாம் போட்டு திவ்யாவெல்லாம் மேனேஜர் பதவியிலேருந்தே தூக்கிடுச்சு. சும்மா வேற மாதிரி வச்சு செய்யுது. அடுத்து துஷாருக்கு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில் பாருக்கான செல்வாக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, எப்படி விஜய் டிவி டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அடுத்து விக்ரம் மனுஷன் அழுதுட்டாங்க. கிட்டத்தட்ட பாருக்கு பக்கத்தில் தான் ஓட்டிங் இருக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் வந்து விக்ரம் அழுதுட்டார் இன்றைக்கி. குழந்தாங்க இந்த ஆள். அந்த ஆளை போய் அழுவ விட்ருக்காங்க பாருங்க, கதற விட்டாங்க. சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆள் என்ன ஆக போகிறாருன்னு தெரில. அதுவும் ப்ராங்க்னு வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. இந்த ஆள் இவ்வளோ குழந்தையாக இருக்கார். ஆனால் மக்கள் மத்தியில் ஓரளவு ஓட்டு மீடியமாக இருக்குங்க. அடுத்து சபரி பரிதாபங்க. நம்பர் 1 இருக்க வேண்டியவன் எங்கே இருக்கா பாருங்க. ஆனால் ஆக்டெல்லாம் நல்லா பண்ணுறான். கமருதீன் மாதிரி, பாரு மாதிரி, துஷார் மாதிரி, எஃப்ஜே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ஆக்ட்லாம். பட் ஆனால் வந்து மக்கள் மத்தியில் அந்த ஓட்டு இல்லை. ஏன்னா அன்பு கேங்கில் சேர்ந்துக்கிட்டு நல்லவன் மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஃப்ஜே பிடிச்சி வந்து கன்ட்ரோல் பண்ணுறது, கனியக்கா கூட்ட கன்ட்ரோல் பண்ணுறது, எல்லாரையும் நல்லவங்க மாதிரியே பண்ணால் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க. அடுத்து கெமியெல்லாம் முடிச்சிட்டாங்க கதையை. இந்த வாரம் ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா கெமியை கூட அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனுப்புவாங்களான்னு தெரியல. கெமி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டபுள் எவிக்ஷன்லாம் கெமி போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஃப்ஜே வைக்க தான் ட்ரை பண்ணுவானுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, எஃப்ஜே வைக்கிறாங்களா அனுப்புகிறாங்கன்னு தெரில. ஆனால் கெமி போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது டபுள் எவிக்ஷன்னா. அடுத்து தருதலை எஃப்ஜே, அவன் தான் 9வது இடத்துல இருக்கான். அவன் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று வீட்டை விட்டு நீ இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் சேதுபதி அடித்து துரத்தவும் வாய்ப்பு இருக்குது, உள்ளே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள் எவிக்ஷன்னா கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குங்க அவன். அடுத்து பிரவீன், இவெல்லாம் போக தேவையில்லை. மேபி அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் நிறையா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் ஒரு கேரக்டராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஸோ பிரவீன் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
மேபி டபுள் எவிக்ஷன் வச்சுங்க கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஆனால் கண்டென்ட் கொடுப்பாங்கிறத இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்குது விஜய் டிவி. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரம்யா எனக்கு தெரிஞ்சு ரம்யா வெளியே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ரம்யா தான் அந்த வாட்டி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிக்குது அப்படியே, அதுவும் திவ்யாவை பார்த்து பயமாக இருக்கான். எப்படி விஜய் சேதுபதி அதான் சொன்னார் போன வாரமே, நடிக்காதன்னு. ஆனால் நடிக்குதுங்க. இந்த வாட்டி போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து துஷாருக்கு ஏன் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரில. இந்த அரோரா மேட்டர்லேருந்து கடுப்பாயிட்டாங்க. துஷாரை முடிச்சுட்டாங்க கதையை. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை அனுப்ப வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் மக்கள் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டபுள் எவிக்ஷன்னா கண்டிப்பாக துஷார் போயிடுவாங்க. சிங்கிள் எவிக்ஷன்னா ரம்யா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துஷார் இல்லைனா ரம்யா இப்போதைக்கு உள்ள நிலைமை. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே, ரம்யா, பிரவீன், துஷார், கெமி யார் வேணாலும் போகலாம், சொல்லவே முடியாது. அரோராலாம் எஸ்கேப்பு, ஆனால் பெர்ஃபார்ம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க துஷார். இதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் வெளியே போவான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.